வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களது ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணம் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வீட்டில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏதாவது இடவடமாக பேசி அதனால் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் இந்த செக் இஷ்யூ பண்ணுறது, லோன் சம்மந்தமான விஷயங்கள், அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்டேஷன், இளைய சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து கற்பனையிலே வந்து நம்ம சில விஷயங்களை வந்து கோட்டை விட்டுருவோம். சில கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமோ அப்படின்னு பயந்துருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். தாயாரோட உடல்நலம் 4க்கு 6ல் வந்து உட்காரும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக செலவு ஏற்படலாம். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 5ல் வந்து உச்சமாக குரு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களே பெரிய ரிஸ்க்கு, பெரிய முதலீடெல்லாம் வந்து பண்ணுறது முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தையோட விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ மனைவி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல லாபங்கள், பெரிய ஒரு காசு வர்றதுக்கான இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் வேலை விஷயங்களில் நிறைய பிரயாணமட்டமான விஷயங்கள் இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெண்களிடம் பேசும்போதோ பழகும்போதோ கவனமாக இருங்க. அதில் வந்து ஏதாச்சும் இடவிடம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஐயோ என்னடா அது இப்படி ஆகி போச்சுங்கிற மாதிரி ஃபீலை உருவாக்கும். அதே மாதிரி கற்பனைகள், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ சொல்லிட்டு கற்பனையிலே வந்து மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுவும் பெண்கள், குறிப்பாக பெண்கள் வந்து இந்த கற்பனையிலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய லாபத்துக்காக அலைச்சல்கள், ஏதாச்சும் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சல் இருக்கும். மனசுக்கு இருக்கிற வேகம் உடலுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது, கொஞ்சம் சோர்ந்து போவீங்க. கொஞ்சம் மெடிடேஷன், சாண்டிங் இதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வ வழிபாடு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். 9ல் நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ செவ்வாய் புதன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது ஒரு சந்திராஷ்டமக்காரங்க சின்ன மன உளைச்சல் கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் வாயை மட்டும் கம்முன்னு இருந்தோம்னா எல்லாமே நல்லாயிருக்கும். மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து முன்கோபங்கள் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கார். 12ல் இருக்க ராகு வந்து குருடைய சாதனம். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கூட ஏற்படுத்தும். குழந்தைகளுக்காக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை பெரிய ஒரு லெவலில் வந்து செலவு பண்ணுறமான விஷயங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. மீன லக்னமாக வந்து குரு தேசாபத்தினம். குரு வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி 5ல் வந்து உச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம் சூப்பராக இருந்தாலும் உல்லாசம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய ரிஸ்க்கோ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து சனி தசாபத்தினம். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே வக்கரமாக இருக்கும். நம்ம ஏரியாவே ஒரு சோம்பேறித்தனம் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒரு போஸ்ட்பான் பண்ணுறமான விஷயங்கள் மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். மீன லக்னமாக வந்து புதன் தசாபத்தினம். புதன் 7ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதுவும் புதன் சனின்னும் போதே வெளியூர் பிரயாணங்கள், கணவன் மனைவியோடு சேர்ந்து ஒரு பிரயாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு.
மீன லக்னமாக இருந்து கேது தசை, கேது வந்து 6ல் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய கேள்விகள், நிறைய ஒரு ப்ரெஷர், ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணும். மீன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வந்து ஆட்சியாக இருக்கும்போது அது வந்து 3-8 ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதை நம்ம பெருசாக மைண்டில் வாங்கிப்போம். கற்பனையிலே வந்து இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு கற்பனையில் போய்ட்டு அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சண்டை சச்சரவுக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னு ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். சூரியன் பெயர்ச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான். சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பெயர்ச்சியாகிற அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற ஒரு காலமாகவும் நம்ம சொல்லுவோம். அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும், என்ன மாதிரி நல்லது நடக்கும்? விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா, ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு 2 விஷ்ணுபதி புண்ணிய காலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான ஆகிடும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன பண்ணணும்? அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி கார்த்திகை 1, ஓகேங்களா? 17ஆம் தேதி அன்றைக்கி இங்கே காலையில் 10:30 மணிக்கு வருதுங்க. ஸோ காலையில் வந்து 10:30 மணிக்குள்ளாக, அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன். இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி பிரார்த்தனைனா, ஒரு 27 பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க. கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில், ஓகேங்களா? பெருமாள் கோயில், சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது. கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க. மனதார அந்த ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள். சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு 27 சுற்று, ஒரு சுற்று முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும். அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு வாங்க. 27 சுற்று சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. அற்புதமான பலன்கள். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டரு, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு. இந்த வழிபாடை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.